லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். டே அண்ணிடா, அக்கா சக்தி சக்தி அக்கா, ஏய் நீங்க என்ன பண்ற? என்ன எங்க சம்மந்தி வீட்டுக்காரங்க முன்னாடி திரும்ப அசிங்கப்படுத்த வந்தியா? இல்ல சக்தி. நிறுத்து. இப்படி நான் போற இடத்துக்குலாம் நீ வந்தனா நான் உன்னை மன்னிச்சிருவேன் நினைச்சியா? ஒரு நாள் கூட அது நடக்காது. இப்ப நடந்துகிட்டு இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் மூல காரணம் யாருன்னு தெரியுமா? நீதான். அண்ணா, கார்த்திக் சாருக்கும் இன்னைக்கு வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் நடக்க இருந்துச்சு, தெரியுமா உனக்கு? அவங்க அம்மா இந்த முடிவுக்கு வர காரணம் யாரு? அதுவும் நீதான். ஒரு பொண்ணோட கல்யாணம் நின்னா அவ மனசு எவ்வளவு பாடுபடுன்னு உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் எங்க புரிய போகுது? நல்ல வேலை, எவனோ ஒருத்தன் வந்து கல்யாணத்தை நிப்பாட்டி இருக்கான். உன்ன மாதிரி ஒருத்தன் இருக்கிற ஊர்ல தான் நல்லவங்களும் இருக்காங்க. அவன் மட்டும் இல்லனா என் அக்காவோட வாழ்க்கையே பாழா போயிருக்கும். அக்கா சக்தி பேசாம இரு. ஏய் என்ன இதெல்லாம்? நீ போ. அக்கா போறவ என்னாச்சு? கர்ச்சீஃப் கீழே விழுந்துருச்சுக்கா. இவன் நிழல் கூட நம்ம மேல படக்கூடாது. வா. ஆட்டோ வாக்கா. மீனாட்சி மிஸ் போகணும். போலாமா? உட்காருக்கா. அண்ணா, நீ ரொம்ப நல்லவண்ண. ஆனா உன்னை போய் அண்ணி ரவுடின்னு நினைக்கிறாங்களே, அதான மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் கோவில வச்சு சத்தியம் பண்றேம்மா, எனக்கு சங்கிலியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்.
பாப்பா வெற்றி, உங்களுக்காக தான் எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். ரங்கநாயி, நம்ம வெற்றி வந்துட்டார் பாருமா. போங்கப்பா போங்கப்பா, எல்லாரும் உள்ள போங்க. அண்ணே என்னண்ணே இதெல்லாம்? பூஜா. வாடா வெற்றி. என்னடா அப்படி அசந்து போய் பாக்குற? புரியலையா? அங்க பாரு. வெற்றி எங்க பூஜாவை பார்த்து அசந்து போயிட்டான் இல்ல வெற்றி? நீ எப்ப இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னியோ அன்னையில இருந்தே உங்க அத்தை துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கா. தட்டை எப்படியாவது மாத்திக்கணும்னு. இன்னைக்கே நல்ல நாளா இருக்குன்னு சொல்லி அவளே கிளம்பி வந்துட்டா. நானும் சரின்னு சொல்லிட்டேன். சரி, நீ சீக்கிரமா போய் பட்டு வெட்டி சட்டையெல்லாம் போட்டுட்டு வா. போ போ. நல்ல நேரம் முடிய போறது. ட்ரெஸ் மாத்தின்னு வாங்கோ. டேய், என்னடா அப்படியே பாத்துட்டு நிக்கிற? போ, சீக்கிரம் போய் ரெடி ஆகு போ. சரண்யா, பூஜாவுக்கு வெற்றிக்கும் மாலை எல்லாம் ரெடியா இருக்காமா? போட்டோகிராஃபருக்கு சொல்லிட்டியா? சரண்யா, நான் உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். காதுல கேக்குதா இல்லையா? வந்தாச்சுமா. ஆ, வெற்றி, இந்த சாரியில நான் நல்லா இருக்கேனா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அண்ணே, இப்போவாது உன் மனசுல இருக்கிறத அம்மா கிட்ட போய் சொல்லுண்ணே. என்ன சொல்ற? கீழே பார்த்தல எவ்வளோ சொந்தக்காரங்க வந்திருக்காங்கன்னு. இப்போ போய் அம்மாவை அசிங்கப்படுத்த சொல்றியா? அண்ணே அதுக்காக உன் வாழ்க்கை வீணாக்கேவானே. சொன்னா கேளுண்ணே. டேய், என்னடா ட்ரெஸ்ஸ கூட மாத்தாம உட்காந்துக்கிட்டு இருக்க? இவன் என்னடா இப்படி இருக்கான்? டேய், ஏதாவது பிரச்சனையாடா? என்ன வெற்றி பிரச்சனை உனக்கு? உன்னை பார்த்தா ஒரு கல்யாண பையன மாதிரியே இல்லையாடா? என்னாச்சுப்பா? இங்க பார், அம்மா கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போற? என்ன பிரச்சனை வெற்றி? உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் தானே? நான் கோவில வச்சு சத்தியம் பண்றேம்மா. எனக்கு சங்கிலியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம். சொல்லுப்பா, உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தானே? எனக்கு சம்மதமா? சரி, சந்தோஷப்பா. சீக்கிரம் பட்டு வெட்டி சட்டையெல்லாம் மாத்திட்டு வா. வெளியில எல்லாரும் வெயிட் பண்றாங்க வெற்றி. சீக்கிரம் வா. என்னண்ணே நீ நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டியானே. அம்மா தான் அவ்வளவு தூரம் கேட்டாங்களா? சொல்ல வேண்டியதுதானே. அண்ணா, பூஜாவை நீ கல்யாணம் பண்ணிக்க போறியாண்ணே? தப்பா நினச்சிக்காதானே? அவ ஆளே சரியில்லைண்ணே. அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தலையில் எழுதியிருந்தா யாரால மாற்ற முடியும்? நாடி யாருது? முதல்ல மாப்பிள்ளைய வர சொல்லுங்க. இதோ வர சொல்றேன் வெற்றி. என் பையனை இந்த கல்யாண கோலத்துல பாக்குறதுக்கு எத்தனை நாளா காத்திருந்த தெரியுமா? உன் மாமா பையனுக்கு மட்டும் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ, மாப்பிள்ளை தோழனா வந்து சபையை நிறைச்சிருப்பான். ஒன்னு இப்படி பார்த்தா என்னை விட அவன் தாண்டா ரொம்ப பூரிச்சு போயிருப்பான். இந்த சரளா திடீர்னு வந்து நின்னதால அவனுக்கு தகவல் கூட சொல்ல முடியாம போச்சு. சரி, அதெல்லாம் கல்யாணத்துக்கு சொல்லிக்கலாம். வா, கீழே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வெற்றி. வா.
வா. போடுறா. டேய், நீங்க தானே மாப்பிள்ளைக்கு துணை மாப்பிள்ளை, மாலையை போடுங்க. சரண்யா, வா, பூஜா கழுத்துல மாலையை போட்டுட்டு அவளை கூட்டிட்டு வா, போ. வா வெற்றி, இப்படி உட்காரு. உட்காரு பூஜா, நல்ல பக்கத்துல தள்ளி உட்காரு. வாமா சரண்யா, வா, நீ வந்து வச்சு விடு. சரளா, வா சரளா. அன்புடையீர் வணக்கம். நிகழும் மங்களகரமான சுபகிருது ஆண்டு கார்த்திகை மாதம் 25ஆம் தேதி புனர்பூச நட்சத்திரமும் மிதுன ராசியும் சதுர்த்தி திதியும் கூடிய சுபயோக சுபதினத்தில் செல்வமுருகன் ரங்கநாயகி அவர்களின் திருவளர் செல்வன் வெற்றி செல்வனுக்கும் சரளா சுப்பிரமணி அவர்களின் புதல்வி பூஜாவிற்கும் திருமணம் செய்வதாய் நிச்சயிக்கப்பட்டு இந்த லக்ன பத்திரிகை எழுதப்படுகிறது. பெரியவாள்லாம் தட்ட மாத்திக்குங்கோ. நீயே கொடுமா, நீயே கொடு. நல்ல நாள் பாத்துடலாமா? எவ்வளவு சீக்கிரம் முகூர்த்தம் அமைதோ அதையே பார்க்கலாம். சரிங்கம்மா. இன்னும் 10 நாள்ல நல்ல முகூர்த்தம் இருக்கு. அந்த முகூர்த்த நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கலாமா? எங்களுக்கு சம்மதம். எங்களுக்கும் சம்மதம். 10 நாள்ல கல்யாணமா? ஏண்டா 10 நாள் போதாதா? நீங்க இருக்கீங்க, கோதண்டம் இருக்காரு, நம்ம ஆளுங்க எல்லாரும் இருக்காங்க. ஏன் இவங்கெல்லாம் பத்தாதா? பொண்ணு மாப்பிள்ளைய மாலையை மாத்திக்கிட்டோம். மத்தவாள்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரண்யா, போ, எல்லாருக்கும் போய் அட்சதை கொடுத்துட்டு வா. ரெண்டு பேரும் மாலையை மாத்திக்குங்கோ. மாப்பிள்ள, மாலை எடுங்கோ. முதல்ல பொண்ணு போடுமா. போடுனே.
வெற்றி, நான் உன்னை ஆசைப்பட்டான் அதை அடைஞ்சே தீருவேன். ஏன்னா என்னோட கேரக்டர் அது. நான் என்னைக்கு உன்னை கோயில்ல முத பார்த்தனோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன், உன்னைதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. என்னடி சொன்ன அவன்கிட்ட? அது வந்துமா. ஏய், நான் உன் அம்மா, என்கிட்ட மறைக்காத, சொல்லு. ஒன்னும் இல்லம்மா. பூஜா, நீ அவனை புடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறியோ இல்ல பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிறியோ, இல்ல அவன் உன்னை புடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறானோ இல்ல பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிறானோ, அது எனக்கு தேவையே கிடையாது. 15 வருஷம் கழிச்சு ரங்கநாயகிய பார்த்து கல்யாண விஷயம் பேசினது நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் இல்ல. என்ன ஷாக் ஆகுற? பார்த்தல எவ்வளவு சொத்துன்னு. ஊர்ல பாதி சொத்து ரங்கநாயகி பேர்ல தான். அத்தனை சொத்துக்கும் ஒரே ஆண் வாரிசு இந்த வெற்றி தான். உங்க அப்பா நாடு நாடா ஓடி ஓடி இப்படி உழைக்கிறாரே, எதுக்காக? பணத்துக்காக தானே. வெற்றியை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அத்தனை சொத்து உன் கைக்கு வந்துரும். அப்புறம் என்ன, தலைமுறை தலைமுறையா கால் ஆட்டிக்கிட்ட உட்கார்ந்தே சாப்பிடலாம். அதுக்கு தானே இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம். புரிஞ்சு நடந்துக்கோ. என்னடி சிரிச்சுக்கிட்டு இருக்க? சரி வா, கீழே எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க, போலாம். வா சரலா, ஸ்வீட் சாப்பிடு. வெற்றி வா, நீயும் எடுத்துக்கோ. வேற ஏதாவது சாப்பிடு வா. ஒண்ணும் இல்லங்க, ஒண்ணும் இல்ல. அவளுக்கு ஸ்வீட்டோட ஸ்மெல் ஒத்துக்கலையாம், அதான். நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. மாமா, சரண்யா, மாமா, எப்படி இருக்கா? நான் நல்லா இருக்கேன். சரி, மாப்பிள்ளை எங்க? மாமா, எங்களெல்லாம் கேட்க மாட்டியா? உன் மாப்பிள்ளையே தான் கேட்பியா? நீங்க தானே. சரி, முதல்ல அத்தை எங்க? அம்மா கோவிலுக்கு போயிருக்காங்க. வரட்டும், வச்சுக்கிறேன். நீங்க எல்லாருமே சேர்ந்து மாப்பிள்ளைக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணி தட்டு மாத்துவீங்க. சாவகாசமா நான் வந்த உடனே தகவல் சொல்லுவீங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. சரி சரி, நீ நல்லா இருக்கல்ல? மாமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? சரி, இவ எங்க? ரூம்ல தானே இருக்கா? என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கான். யாரு? அந்த தடியன் கூட தான் இன்னும் சுத்திக்கிட்டு இருக்கானா? பாத்துக்கிறேன். சரி, நான் மேல போய் பாக்குறேன். பாத்து. என்னடா இது? எவ்வளவு சொன்னாலும் இவ புரிஞ்சிக்கவே மாட்டா. இப்ப கூட பாரு, நம்ம எது பண்ணாலும் தப்பா தான் போய் முடியாது. டேய், போய் யாருன்னு பாடுறா. யாரா இருக்கும்? யாருன்னு தெரியலையே. ஒருத்தரும் இல்லைண்ணே. போடா போடா. யாரா இருக்கும்? அண்ணே, யாரோ நமக்கு ஸ்கெட்ச் போடுறாங்கண்ணே. ஸ்கெட்சா? கதவை தட்டின மாதிரி தானே இருந்துச்சு. பாருண்ணே, மறுபடியும் சவுண்ட் கேக்குது.
பாத்தீங்களா திருப்பி கேக்குது. கிரியா அந்த அருவாளரா நீ என்னன்னு பாத்தணும்டா எவன்னு பாத்தணும்டா. ஏய் டேய் டேய் நம்ம வீட்டுக்குள்ள வேற யாரா வர முடியும்? கரெக்ட். ஏன்டா இப்படி இருக்கீங்க? தள்ளு. எவன்டா நம்ம வீட்டுக்குள்ள வர போறான்? மாப்ள மச்சான் எப்படி மாப்ள இருக்க? நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? சூப்பர் மாப்ள சூப்பர். மாமாடா மாமா மாமா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். மாமா வெல்கம் டு இந்தியா. ஐயோ மாமா கை 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 கை. வெல்கம் டு இந்தியா. மச்சான் மச்சான் கை மாமா கை நம்ம மாமா பையன் தான். ஃப்ரீயா விடு. நீ சொல்றதுனால விடுற மாப்ள. கைய மாமா மச்சான் உட்காரு. ஏண்டா மாப்ள உனக்கு கல்யாணம் மாமா என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியாடா? அவருக்கே சொல்லல இதுல உங்களுக்கு வேற சொல்லணுமா? என்னடா இது மாப்பிளைக்கே சொல்லலையா? என்னடா சொல்றான் இவன்? மச்சான் அதெல்லாம் விடு. ஆமா எப்படி இருக்க நீ? பார்த்தா தெரியல எப்படி இருக்கேன்னு. கைய முறுக்கும் போதே அந்த வலி வலிக்குது. நல்லா தான் பாருக்காரு. ஏண்டா மாப்பிளைக்கு கல்யாணமாக போகுது, இன்னும் ஏன்டா நீங்க ரெண்டு பேரும் அவங்க கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கீங்க? என்னத்த கல்யாணம்? என்னடா இழுக்கிற? என்னடா ஏதாவது பிரச்சனையா? மச்சான் பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல மச்சான். நீ குளிச்சிட்டு வா நம்ம சாப்பிடுவோம். டேய் என்னடா அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? இங்க வர மச்சான் வந்திருக்கேன், பொண்ணு போட்டோவை காமிச்சு இதான் பொண்ணு எப்படி இருக்குன்னு என்கிட்ட கேட்க மாட்டியா? என்னடா உங்ககிட்ட ஒரு புது மாப்பிள்ளைக்கான ஒரு பரபரப்பே இல்லையடா? போட்டோவை காமிச்சிட்டாலும் மச்சான் தங்கச்சி கூப்பிடுறா போல, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். டேய் மச்சான் கிட்ட பேசிட்டு இருங்கடா. நீ போயிட்டு வா வந்துடுறேன். உட்காருங்க உட்காருங்க. என்னடா ஆச்சு மாப்பிளைக்கு? ஆளே சரியில்லையே, என்னமோ மாதிரி இருக்கான். என்னடா முழிக்கிறீங்க? ஒருவேளை இந்த கல்யாணத்துல வெற்றிக்கு சம்மதம் இல்லையா? ஆமா மாமா ஆமா மாமா. ஆமாவா? அப்புறம் என்னத்துக்குடா தட்ட மாத்தினாங்க என் அத்தை? அட ஒண்ணும் சொல்றதுக்குல மாமா. இரு நான் போய் என்னன்னு கேட்டு வரேன். ஐயோ மாமா என்ன எதுன்னு கேட்காம பசுக்கு நினைச்சா எப்படி மாமா? உட்காருங்க மாமா. உட்காருங்க மாமா. ஐயோ உட்காருங்க மாமா. ஏண்டா என்ன ஏதுன்னு என்னத்த நான் தெரிஞ்சுக்கணும்? மாப்பிளைக்கு பிடிக்கல அப்புறம் என்ன, நிறுத்திட வேண்டியதானே? இந்த கல்யாணம் சரி வராதா? உட்காரு மாமா உட்காரு மாமா. உட்காருங்க மாமா. முத எல்லா விஷயத்தையும் கேளு மாமா. சரி சொல்றா. நம்ம வெற்றி என்ன ஒரு பொண்ணை லவ் பண்ணாப்ல. லவ் பண்ணாப்லையா? லவ்வா? அப்புறம் என்ன, விஷயம் ஈஸியா முடிஞ்சிருச்சு. நைட்டோட நைட்டா பொண்ணை தூக்குறோம், கல்யாணத்தை முடிக்கிறோம். என்னடா இப்படி பண்றாரு? மாமா நீ பொறுமையாவே இருக்க மாட்டே மாமா. டேய் என்னடா எப்படா பொறுமையா இருக்கிறது? மாப்பிள்ள ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஆனா இங்க வேற ஒரு பொண்ணோட நிச்சயம் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் நான் எப்படா பொறுமையா இருப்பேன்? ஐயோ மாமா நீ முழுசா கேட்கலன்னா டென்ஷன் ஆயிடும் மாமா. சரி சொல்றா. இவ்ளோ பிரச்சனை நடந்திருக்கா? கொஞ்சம் சிக்கலான பிரச்சனை தான்டா. இது கொஞ்சம் கவனமா தான்டா டீல் பண்ணணும். அதுக்கு தான் சொன்னேன், நீ வாட்டு பொசுக்கு பொசுக்குன்னு இருந்துச்சு நிக்கிற. செர்ரா. இதுக்கு நான் ஒரு பெரிய பிளான் சொல்றேன், கேட்டுக்கங்க. நம்ம நேரா அந்த பொண்ணு வீட்டுக்கு போறோம், நடந்தது எல்லாத்தையும் எடுத்து சொல்றோம், அவ புரிஞ்சுக்கிறா, அப்புறம் அந்த பொண்ணை தூக்குறோம், கல்யாணத்தை முடிக்கிறோம்டா. என்ன சொல்றீங்க? மாமா பொண்ணு தூக்குறத தவிர உனக்கு வேற எதுவுமே தெரியாதா மாமா? ஏண்டா இந்த மாதிரி சூழ்நிலையில பொண்ணை தூக்காம எப்படா கல்யாணத்தை நடத்துறது? நாசமா போச்சு. சரி, என் அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இல்ல, வேற ஏதாவது தான் யோசிக்கணும். வெற்றி மாப்ள,
நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த கல்யாணத்தை உன் மாமன் நான் நிறுத்துறேன்டா. நீ ஆசைப்பட்ட பொண்ண உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. எவன் தடுக்கிறான்னு பாத்துருவோம். என்ன சொல்ற? டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? 2 நிமிஷம் வெளியே போயிட்டு வரதுக்குள்ள மச்சாங்கிட்ட எல்லாம் சொல்லிட்டீங்களா? சொல்லலைன்னா அண்ணிய மாமா தூக்கிருப்பாருண்ணே. மச்சான் நான் சொல்றதை கேளு. தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிடாத, அப்புறம் நல்லா இருக்காது. அதே தாண்டா நானும் சொல்றேன் மாப்பிள்ள. என்னோட மாப்பிள்ளைக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இந்த விஷயத்துல நீ தலையிடாத, அதுக்கப்புறம் விஷயம் வேற மாதிரி ஆயிடும். ஏன் மச்சான் வந்த உடனே 7:30 எழுக்குற? நான் 1 மாசத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும்டா. வந்திருந்தேன்னா இந்நேரம் நீ ஆசைப்பட்ட பொண்ணோட கல்யாணத்தை முடிச்சு வச்சிருப்ப. இப்போ உனக்கு கேட்டு போகல மாப்பிள்ள. சரியான நேரத்துக்கு தான் நானும் வந்திருக்கேன். நீ கவலைப்படாத, உன் கல்யாணத்தை நான் முடிச்சு தரேன். நீ இருக்கிறதா எனக்கு கவலையா இருக்கு இப்போ. மச்சான் சீரியஸா சொல்றேன், இந்த பிரச்சனையில நீ தலையிடாத. கல்யாணத்துக்கு வந்தியா, அர்ச்சனைய போட்டியா, ஊருக்கு போனமான்று. டேய் நீ இப்படி எல்லாம் பேசிட்டா நான் சைலண்டா விட்டுருவேனா? போடா போடா போடா. டேய் உன்னெல்லாம் சின்ன பிள்ளையில இருந்து நான் பாத்துக்கிட்டு இருக்கேன்டா. டேய் உன் கல்யாணத்தை நான் நடத்துறேன்டா. இரு. டேய் ஏன்டா இப்படி பண்ணீங்க? அவர் என் மேல உயிரே வச்சிருக்காருடா. உரிமையா பழகுறவர். இப்ப என்னடா சொல்லி நான் அவர் தடுத்து நிப்பாட்டுவேன்? அண்ணே நான் ஒன்றும் பெருசா சொல்ல கிடையாது. உன் மூஞ்சி பார்த்து அவரே கண்டுபிடிச்சிட்டாரு. நீயாச்சும் அந்த ஆளாச்சு. என்ன ஆளோட வாடகை. நில்லுங்கடா. இங்க பாருங்க, இப்ப வரைக்கும் அவர்கிட்ட சொன்னதெல்லாம் போதும். சக்தி வீடு எங்க இருக்கு, அட்ரஸ் அது இதுன்னு ஏதாவது சொல்லிட்டு இருந்தீங்க. டேய் அவர் தேவையில்லாம புதுசா ஏதாச்சும் பிரச்சனை இழுத்துட்டு வந்துட்டு போறாருடா. ஏற்கனவே அங்க ஒருத்தி பேயாட்டம் ஆடிட்டு இருக்காடா. ஏன்டா இப்படி பண்ணி தொலைறீங்க? சத்தியமா சொல்ல மாட்டேனே. என்னடா உடனே சத்தியம் போட்டு போய் சத்தியமா? தேவையில்லாம இவனுங்க வேற. எப்படிமா இருக்க? என்னம்மா அப்பா வந்திருக்கேன் வாங்க உட்காருங்கன்னு சொல்ல மாட்டியா? தங்கிலிய கல்யாணம் பண்ணிக்கணும் ஒத்த காலில் நிக்கிறா. கோவில்ல கற்பூரம் ஏத்தி சத்தியம் கூட பண்ணி கொடுத்துட்டா. கொடுத்தாங்களா? கொடுக்க வச்சிங்களா? அதெல்லாம் ஒரு விஷயமா மீனாட்சி? அப்ப சத்தியம் பண்ணிட்டா அதுதானே விஷயம். அவ சத்தியமே பண்ண பின்னாடி நம்ம சும்மா இருக்க முடியுமா? மலை மலைன்னு எல்லா வேலையும் நடக்கணும்ல மீனாட்சி. நாளைக்கு நம்ம வீட்டில் சக்திக்கும் சங்கிலிக்கும் கல்யாணத்தை உறுதி பண்ற மாதிரி தட்டு மாத்திக்கலாம்னு நானும் புஷ்பாவும் முடிவு பண்ணியிருக்கோம். 10 நாள்ல கல்யாணத்தை முடிக்கணும்ல, அதுதான் உங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போலாமேன்னு வந்தேன். என்ன மீனாட்சி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? பாரு யமுனா, உங்க அம்மா வரலைன்னா அது அவ இஷ்டம்.
நீ துர்கா சக்தி எல்லாருமே வந்துருங்க. நம்ம கூப்பிடத்தான் முடியும், வரலைன்னா நாம என்ன பண்ண முடியும்? ஒரு நிமிஷம். எங்க வீட்டுக்கு நீங்களாவே வந்தீங்க, பேசுனீங்க. நீங்க பாட்டுக்கு கிளம்பி போறீங்க. எங்க அம்மா அங்க வராதத உங்களுக்கு வேணா அது சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு அப்படி கிடையாது. எங்க அம்மா வந்தாதான் நாளைக்கு தட்டு மாத்துற விஷயம் நடக்கும். இல்லனா என்னைக்கு எங்க அம்மா வராங்களோ அன்னைக்கு தான் நடக்கும். யமுனா, வேண்டாமா, தயவு செஞ்சு என்னை இதுல இழுக்காத. இனிமே இதையெல்லாம் தாங்குற சக்தி